தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்துட்டு கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் வந்துட்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தமிழக ஆளுநரை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு சில கோரிக்கைகளை வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்றத பார்க்கலாம். பெஞ்சால் நிவாரண புயலுக்கான நிவாரண தொகை வந்துட்டு இன்னும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு முழுமையா கிடைக்கல. அதனால மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை வந்துட்டு மத்திய அரசு முழுமையா தரணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு. அனைத்து இடங்களிலும் வந்துட்டு பெண்களோட பாதுகாப்பு வந்துட்டு உறுதி செய்யணும். ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை வந்துட்டு தமிழக ஆளுநர் கிட்ட விஜய் வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. இதுக்கு தமிழக ஆளுநர் பாத்தீங்க அப்படின்னா இது பற்றி பரிசீலிப்பு தான் வந்துட்டு விஜய் கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்துட்டு அந்த விஜய் வந்துட்டு கைப்பட எழுதிய கடிதத்தை வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட வந்துட்டு விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா வந்துட்டு பெண்கள் கிட்ட விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்து போலீஸ் வந்துட்டு நீங்க பொது வெளியில வந்துட்டு இந்த மாதிரி கடிதத்தை வந்துட்டு விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களை வந்துட்டு கைது பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பார்க்க சென்ற தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டி நகர்ல வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு விஜயும் ஆளுநர் ரவியும் வந்துட்டு சந்திச்சிருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் வந்துட்டு இதெல்லாம் நடந்தது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் நடக்கலைங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்துட்டு இந்த விஜய் எழுதிய கடிதத்தை வந்துட்டு குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்துட்டு விநியோகம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி சென்னையில் பண்ணும்போது தான் இந்த கைது நடவடிக்கை வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த கைது நடவடிக்கைக்கு முக்கியமான காரணமா என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் காங்கேயன்.